ஜோசப் விஜய் என்னும் நான். ஜோசப் விஜய் என்னும் நான் நம்ம தமிழ்நாட்டோட 18வது முதலமைச்சரா பதவி ஏற்றிருக்காரு. 59 வருஷம் கழிச்சு ஒரு புதிய கட்சி நம்மளை ஆட்சி செய்ய வந்திருக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி யாருமே ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு பெரிய அப்போசிஷனை இவர் ஃபேஸ் பண்ணி கடந்து வந்திருக்காரு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பீயிங் விஜய் இஸ் நாட் ஈஸி. சரியா பிப்ரவரி 2, 2024 நம்ம தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய கட்சி பிறந்துச்சு. அதோட தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். அவர் அரசியலுக்குள்ள வந்துட்டாரு, கட்சியும் தொடங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு மக்கள் நிறைய பேர் வந்து சந்தோஷப்பட்டாங்க, கொண்டாடினாங்க. இன்னொரு பக்கம் நிறைய எதிர்ப்புகளும் கிரிட்டிசிசமும் அவர் மேல வந்துச்சு. அவரு கட்சி ஸ்டார்ட் பண்ணதுமே அப்போ ரூலிங் பார்ட்டியா இருந்த டிஎம்கே அவர் மேல வச்ச முதல் குற்றச்சாட்டு அவரும் பிஜேபியும் ஒன்னு, அவர் ஒரு பி டீம் அப்படின்ற ஒரு லேபிள அவருக்கு கொடுத்தாங்க. அவர் வந்து ஒரு பி டீம் அப்படின்னு சொல்லி ஒரு லேபிள அவர் மேல சுமத்தினா மக்களுக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு லேபிள அவர் மேல வச்சாங்க. அடுத்ததா அவரோட ஜென்டில்மேன் இமேஜையும் உடைக்க ட்ரை பண்ணாங்க. அன்னைக்கு அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் எவ்வளவு வேகமா பரவச்சோ அதை விட ஒரு நியூஸ் மிக வேகமா பரவச்சு. அதுதான் அவரோட டிவோர்ஸ் நியூஸ். எம்ஜிஆரை வந்து எப்படி கூத்தாடி அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் பண்ணாங்களோ அதே மாதிரி விஜயும் வந்து ஒரு கூத்தாடி, ஒரு சினிமாக்காரன், அவர் அரசியலுக்கு வந்தா என்ன பண்ணுவாரு, அவருக்கு அரசியலை பத்தி என்ன தெரியும் அப்படின்ற ஒரு விமர்சனமும் அப்ப வச்சாங்க. அதன் பிறகு ஆகஸ்ட் 22, 2024 தமிழக வெற்றி கழகத்தோட அஃபிஷியல் கொடியை வந்து லான்ச் பண்ணாங்க. அந்த கொடி லான்ச் பண்ணதுமே நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. அதுல இருந்த வாகைப்பூ வந்து வாகைப்பூவே இல்லை, அது வேற ஏதோ ஒரு பூ அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கொடியில் இருக்கிற யானை வந்து பிஎஸ்பி கட்சியோட சின்னம், அந்த யானையை வந்து அவங்க பயன்படுத்தவே கூடாது, அதை வந்து உடனே நீக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி டிவிகே மேல அந்த கட்சியில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து வழக்கு தொடர்ந்தாங்க. அவர் வந்து கட்சி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த ஒரு பிரஸ் மீட்டுமே கொடுக்கல, எந்த ஒரு பிரஸ் மீட்டுமே அவர் கொடுக்க மாட்டாரு, அவர் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா தான் பேசுவாரு. இப்படி என்னதான் அடுக்கடுக்கா அவர் மேல விமர்சனங்கள் வச்சாலுமே இது எல்லாத்துக்கும் அவர் ரொம்ப சைலண்டா இருந்தாரு. அவர் சைலண்டா இருக்கிறதே வந்து அவர் பயப்படுறாரு அப்படின்ற ஒரு லேபிளும் அவருக்கு கொடுத்தாங்க. அக்டோபர் 27, 2024 தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு விக்கிரவாண்டியில நடந்துச்சு. இந்த விக்கிரவாண்டி மாநாடே அவ்வளோ ஈஸியா நடக்கல, அதுக்கான பெர்மிஷனே வந்து கிடைக்கல. இதுக்காக அவரை ஹைகோர்ட் வரைக்கும் போக வச்சாங்க. ஹைகோர்ட்ல 21 கண்டிஷன் போட்டு அந்த மாநாடுக்கான பெர்மிஷனா கொடுத்தாங்க. அவர் மேல வச்ச அடுக்கடுக்கான விமர்சனங்களுக்கு ஒரு தக்க பதிலடி அவரோட ஸ்பீச் மூலமா அந்த மாநாட்டில் கொடுத்தாரு. அந்த ஒரு மாநாட்டிலுமே வந்து அவரோட ஐடியாலஜி சரியில்லை, அவரோட ஸ்பீச்லயும் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை. இது எல்லாமே ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டம், அந்த கூட்டம் எல்லாமே வந்து மாறாது, அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாரையுமே தற்குறி அப்படின்ற ஒரு பிம்பத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. இப்படி திரும்ப திரும்ப நிறைய கிரிட்டிசிசமா வச்சுட்டே போனாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 1 சேனல்ஸ் அவங்க கிட்ட தான் நிறைய விஜய் படத்துக்கான ரைட்ஸ் எல்லாம் இருக்கு. கம்ப்ளீட்டா வந்து விஜயோட பாடல்கள், விஜயோட படங்கள் எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணாங்க. ஏன்னா திரும்ப திரும்ப அவரோட பாடல்களும் அவரோட படங்களும் டிவியில போடும்போது மக்கள் மனசுல போய் திரும்ப இன்னும் ரொம்ப ஆழமா அவர் போய் பதிஞ்சிருவாரு. அதனால அந்த ஒரு இமேஜை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு வாண்டடா பண்ணாங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் 27, 2025 நம்ம தமிழ்நாடு அரசியல்ல ஒரு பெரிய கருப்பு தினம், கரூர் ஸ்டாம்பேட். அவ்வளோ மக்கள் இறந்து போனாங்க. அப்போ ரூலிங் பார்ட்டியா இருந்த டிஎம்கே அவங்களுக்கு சாதகமா அதை மாத்திக்கிட்டாங்க. ஒட்டுமொத்த பழியும் விஜய் மேல எடுத்து போட்டாங்க. அவர் லேட்டா வந்ததுதான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டும் வச்சாங்க. உடனே நைட்டோட நைட்டா போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு விசாரணை குழு அமைச்சு உடனே அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அவ்வளோ ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. அப்போ கூட அவர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாமல் பயந்து ஓடுறாரு, பயந்து சென்னை கிளம்பி போயிட்டாரு, வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு நரேட்டிவை செட் பண்ணாங்க. அவர் ஒரு 2 நாள் இதுக்கு எந்த ஒரு பதிலுமே கொடுக்காம ரொம்ப சைலண்டாக இருந்தார். 2 நாளுக்கு பிறகு ஒரே ஒரு வீடியோ மட்டும் விட்டார். அந்த ஒரு வீடியோ அவர் வெளியிட்டதுக்குமே வந்து ஒரு கடுமையான விமர்சனங்கள் வச்சாங்க. அந்த கரூருக்கு போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆறுதலாக கூட அவர் போய் இப்போ வரைக்கும் நிற்கலை. ஒரு மனுஷனால, ஒரு தலைவனால இப்படியெல்லாம் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான விமர்சனங்கள்லாம் வச்சாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி அவரை கரூருக்கு போக விடாம, அவர் கரூர் போறதுக்கு பெர்மிஷன் கொடுக்காம நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. கடைசி வரைக்குமே பெர்மிஷன் தரல. என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே வந்து அவர் சென்னைக்கு அழைச்சிட்டு வந்து மீட் பண்ணாரு. அப்போ கூட வந்து அவர் பனையூர்லயே தான் இருப்பாரு, பனையூரை விட்டு வெளியே வரமாட்டாரு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை பார்க்கறாரு. அரசியல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் செட் ஆகாது. அவரை மீட் பண்ணணும்னா நம்ம தான் பனையூர் போகணும் போல, அவரு இறங்கி மக்களுக்காக களத்துல வந்து நிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி இன்னும் என்னென்ன மாதிரி எல்லாம் வந்து பேசினா அவர் மேல மக்களுக்கு வந்து வெறுப்பு உண்டாக்குமோ
அது எல்லா வேலையும் பண்ணாங்க. ஆனால் விஜய் அவர்கள் இதில் தெளிவாக இருந்தார். இதை வந்து நான் சட்ட ரீதியாக தான் ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட் லெவலில் அமைச்ச கமிஷன் வந்து சரியில்லை அப்படிங்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட் போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸை சிபிஐக்கு மாற்ற சொல்லி வந்து தீர்ப்பு வந்துச்சு. கிட்டத்தட்ட 2 முறை டெல்லிக்கு போய் இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷனை அவர் அட்டன் பண்ணிட்டு வந்தார். கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் அவருக்கு வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துச்சு. எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் சொல்லிட்டு வந்திருக்காரு. அதுக்கான தீர்ப்பு இப்போ வரைக்கும் கிடைக்கல. அது வந்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்குது. அதை தொடர்ந்து அப்போது எம்ஜிஆரோட ட்ரீம் ப்ராஜெக்டான உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் என்ன மாதிரி பிரச்சனையெல்லாம் பண்ணாங்களோ அதே மாதிரி விஜய் அவர்களோட கடைசி படமான ஜனநாயகன் படத்தையும் ரிலீஸ் பண்ண விடாமல் நிறையா பிரச்சனையெல்லாம் பண்ணாங்க. அந்த படத்துக்கான ஆடியோ லான்ச்சுக்கு இங்கே பெர்மிஷன் தரல. அந்த படத்தோட ஆடியோ லான்ச் மலேசியாவில் நடந்துச்சு. சென்சார் போர்டில் அந்த படத்துக்கான சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காம இப்போ வரைக்குமே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த படத்தையும் வந்து லீக் பண்ணாங்க. அவருக்கு வந்து விசில் சின்னம் கொடுத்தாங்க. தூய்மை பணியாளர்கள் கூட வந்து விசில் அடிக்கக்கூடாது, சேப்பாக்கம் ஸ்டேடியமில் கூட விசிலை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணாங்க. அவர் ரோட் ஷோ பண்ண விடாமல் தடுத்தாங்க. 234 தொகுதியிலையும் நிற்கிறதுக்கு அவங்க கிட்ட கேண்டிடேட் இருக்கா, அவங்க கிட்ட பூத் ஏஜென்ட்ஸ் இருக்காங்களா, இப்படியும் நின்று ஜெயிச்சாங்கன்னா ஒரு 10 சீட்டு ஜெயிப்பாங்களா, ஒரு 5 சீட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 சீட்டாவது ஜெயிப்பாங்களா அப்படின்னு சொல்லி நிறையா கேள்விகள் எல்லாம் எழுப்புனாங்க. இதெல்லாத்தையும் தாண்டி 234 தொகுதியிலையும் கேண்டிடேட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. 2 தொகுதியில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி வேட்புமனு தாக்கல் பண்ணாரு. இவரே 2 தொகுதியில் நிக்கிறாரா, அப்ப இவருக்கே தோல்வி பயம் ஜாஸ்தி இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விமர்சனம் பண்ணாங்க. இவ்வளவு விமர்சனங்கள் வச்சுமே டிவிகே வந்து அந்த எலெக்ஷன்ல தனித்து போட்டியிட்டாங்க. ஏப்ரல் 23, 2026 தமிழ்நாடோட எலெக்ஷன். எல்லாரும் எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் அன்றைக்கி அது நடந்ததே வேற. மக்கள் எல்லாருமே கூட்டமாக இந்த மாதிரி ஒயிட் ஷர்ட்டும் காக்கி பேண்ட்டும் போட்டுட்டு எல்லாரும் டிவிகேக்கு தான் ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அவங்களோட ஆதரவை தெரிவித்தாங்க. எலெக்ஷன் முடிஞ்சது. 5%, 10%, 5 சீட் ஜெயிப்பாங்க, 2 சீட் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னவங்க எல்லாரையுமே டிவிகே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. கண்டிப்பாக ஒரு 20 சீட்லேருந்து 30 சீட் வரைக்கும் அவங்க ஜெயிச்சிருவாங்க. பெரிய ஒரு பார்ட்டியாக அவங்க வந்து உருவாக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா மீடியாவும் டோட்டலாக வேற மாதிரி நியூஸை பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் எக்ஸிட் போல் ரிலீஸ் ஆச்சு. அவங்களுக்கு வந்து லோ சீட் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நரேட்டிவை செட் பண்ணி அவங்களோட கான்ஃபிடன்ஸை உடைச்சாங்க. மே 4, 2026 எலெக்ஷன் ரிசல்ட் டேட். ஸ்டார்டிங்கில் அந்த போஸ்டல் ஓட்ஸ் எல்லாம் வந்து கவுண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. டிஎம்கே வந்து லீடிங்கில் இருந்தாங்க. அப்போவே முடிவு பண்ணிட்டாங்க டிஎம்கே தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் முடிச்சுட்டு பிளாட் டிப்ஸ்டே அங்கே தான் இருந்துச்சு. இவிஎம் மிஷின் ஓட்டை என்ன ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டிவிக்கே ரைஸ் ஆகிட்டே வந்துச்சு. கிட்டத்தட்ட 108 சீட்டு ஜெயிச்சு தமிழ்நாட்டோட அரசியலவே வந்து அவங்க ரீரைட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட டிஎம்கேவோட முக்கியமான மினிஸ்டர்ஸ் எல்லாருமே தோற்று போனாங்க. ஏன் சிஎம்மாக இருந்த ஸ்டாலின் சாரு அவரோட தொகுதியில் தோல்வி அடைஞ்சாரு. அப்போ தான் தெரிஞ்சது டிவிக்கே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு. முதல் முறையாக எலெக்ஷனில் நிற்கிறாங்க. முதல் முறையாக நின்று எலெக்ஷனில் ஜெயிச்சாங்க. ஜெயிச்சு ஒரு தனிப்பெருங்கட்சியாக உருவானாங்க. ஒரு அரசியல் வரலாற்றிலேயே வந்து கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்தில் ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்குது அப்படின்னா அது டிவிகே தான் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு வரலாற்று மாற்றத்தை, ஒரு ஹிஸ்ட்ரியை அவங்க வந்து கிரியேட் பண்ணாங்க. அதோட முடிஞ்சதா அப்படின்னா அதுதான் கிடையாது. இங்கே தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா இங்கே மெஜாரிட்டியாக 118 சீட்டு ஜெயிச்சே ஆகணும். ஆனால் டிவிகே கிட்ட இருந்தது 108 சீட்டு தான். அந்த 10 சீட்டை அவங்க எப்படி கொண்டு வர போகிறாங்க, யாரோட கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் எல்லாம் இருந்துச்சு. ஸோ திடீர்னு எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரில சில இன்டலெக்சுவல் பீப்புள்ஸ். ஃபஸ்ட்டு அவரை வந்து ஒரு பி டீம் அப்படின்னு சொல்லி ஒரு லேபிள் பண்ணாங்க இல்லையா. ஸோ அவரும் பிஜேபியும் ஒன்று அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த நரேட்டிவை எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணாங்க. அவர் 108 சீட்டு தான் ஜெயிச்சிருக்காரு. திரும்ப அவர் வந்து என்டிஏ அலையன்ஸ் கூட கூட்டணி வச்சிருவாரு. அவ்வளோதான், தமிழ்நாடு இதுக்கப்புறம் காலி, பிஜேபி உள்ளே வந்துருவாங்க, ஐயோ அப்படின்ற மாதிரிலாம் பெரிய நரேட்டிவை செட் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு விஜய் அவர்கள் காங்கிரஸ் கூட கூட்டணி அமைச்சு நாங்கள் எப்பவுமே பி டீம் கிடையாது, தமிழ்நாடு மக்களோட ஏ டீம் அப்படிங்கிறத திரும்பவும் நிரூபித்து காமிச்சாரு. ஆனால் இங்கே டிவிகேக்கு தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருந்துச்சு. நம்ம சிஎம்மாக பதவி ஏற்கிறதுக்கு மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. நம்மளோட அசம்பிளியில் தான் வந்து மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணியே ஆகணும். இருந்தாலுமே நீங்கள் இப்போவே மெஜாரிட்டியை காட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கவர்னர் இழுத்தடிச்சுட்டே போனார். கவர்னர் ஏன் இப்படி பண்ணார் அப்படின்னா டிவிகேவை பிஜேபி கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவங்க காங்கிரஸிடம் போய் கூட்டணி வச்சதுனால பிஜேபியோட பிளான் எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. அப்படிங்கிறதுனால கவர்னர் எந்த அளவுக்கு இதை இழுத்தடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதை இழுத்தடிச்சுட்டே கொண்டு போனார். ஒரு வழியாக மே 9 அன்னைக்கு டிவிகே அவங்களோட மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணி ஆட்சி அமைக்கிறதுக்கு கவர்னர் பெர்மிஷன் கொடுத்தாரு. மே 10 அன்னைக்கு ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டோட 18வது முதலமைச்சரா பதவி ஏற்றாரு ஜோசப் விஜய் அவர்கள். ஜோசப் விஜய் எனும் நான். 59 வருஷம் கழிச்சு திராவிடம் அப்படின்ற ஒரு பெயர் இல்லாமல்
ஒரு கட்சி நம்மளை இங்கே ஆட்சி செய்ய வந்திருக்கு. நியூ ஜெனரேஷன், நியூ பாலிடிக்ஸ் அண்ட் நியூ தமிழ்நாடு. மக்கள் எல்லாரும் பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாற்றத்தை டிவிக்கே கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். யங்ஸ்டர்ஸ் நினைச்சா புதிய ஒரு அரசியல் மாற்றத்தையே கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நிரூபித்து காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆட்சி எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.